முடியாது. அது மட்டும் இல்ல, நம்மளை பத்தி எங்க சித்தமா வந்து பெரிய எடுத்து சொல்றாரு. பொண்ணு தானே உங்களுக்கு அவனுக்கு பச்சை தண்ணி கூட காட்டக்கூடாது. வந்திருக்கிற பொன் பொருள் நீ எல்லுன்னா ஏன்னு கேட்டா நீ இல்லையே அண்ணன் இல்லையே கண்ணன் இல்லை. ஆனா துரியோதனா அதோட இல்ல மாமா பொண்ணு அது கேட்டுட்டே இருப்பது நீ என்ன உன் தலைமை தான் நடக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த பக்கம் இருந்து நீ கெடுக்கிற எந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் துரியோதன பக்கம் இருந்து அவனை தான் பேசுறான்னு தெரியும். அந்த வக்கால போய் அனுப்புற வழி நான் போக மாட்டேன். அவனுக்கு பொண்ணு கேட்க வந்துக்கிறோம். அப்ப கொஞ்சம் அடிச்சே காலை நோண்டியாக அதனாலதான் அதுதான் அடிச்சு அடி மாதிரி துருவாத குடும்பத்தை அடிச்சுட்டு வாடா அப்படின்னு எங்க அப்பா அடிச்சு காலை நொண்டியாச்சு அப்படின்னு சொல்லி அடிச்சு வச்சுக்கிறோம். அந்த ஞாபகம் எங்க இருக்குது. அதுக்காக வந்திருக்கிறோம். ஒண்ணு நம்பிதான் வந்திருக்கோம். ஆமா. ஆனா துரியோதனா ஓஹோ மாமா மஞ்ச கக்கப்படி இல்லாத கெஞ்சிய கீர்த்தி மன்னோ கிளம்புவா எல்லையே மஞ்சகத்தை மனதையே நினைக்காமல் இந்த மான்மனை நினைத்து வந்திருக்கிறாய். என்ன நாடி வந்த காரியம் என்ன என்பது அறிந்து கொள்ளலாமா? எங்க மாமனை நம்பி வந்து சொல்ல மாமா. இல்ல நான் லேசா சொன்னேன். எதுக்கு வந்தேன்னு தெரியும். சொல்லிட்டேன். பொண்ணு குடுக்குறேன்னு சொல்லிருக்கிறான். அது நீ ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? ஓஹோ மாமா துரியோதனா என்ன பரிசம் தருவாய் சொல் பார்க்கலாம்.
என் மகளாகிய சுந்தரிக்காக 7 லட்சம் ஒட்டகத்தில் 14 லட்சம் பொதிக மூட்டையாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பொண்ணு போதுமா, இன்னும் வேணுமா? சொல்லு. சொல்லுங்க. சொல்லு. எவ்வளவு ஒத்தர வேணாலும் கொடுக்குறேன். ஆமா, இதுமே போதும். ஒண்ணு மட்டும் அங்க கொடுக்கிற பொண்ணு வாங்கி வைக்கிறது பசங்க இடம் இருக்கா? இடம் இருக்கா அங்க? ஆமா ஆமா சொல்றேன். சொல்றேன். சரி சரி துரியாமா சங்கரங்க இங்க போங்க. என்னுடைய கோபால புட்டி நிறைய கொடுத்தா அதையே எங்க சித்தப்பா கிட்ட பிச்சை எடுத்து புத்தி போத பாத்தியா? இந்த பாபால புட்டி எம்மா பிடிக்கிறது. என் தம்பி என்ன சொல்றான், இந்த கோவால புட்டிக்கு மட்டும் கொடுத்துரு, மீதில வேணாம். இல்ல இந்த புத்தி போகுது. ஆமா, இந்த பிச்சை எடுத்து புத்தி போதா தம்பி? இந்தா. ஆமா, என்ன சொல்றேன் இந்த பட்டி அவன் தான் கேவலமா நினைக்கிறான், நீயே சுத்தமா கேவலமா நினைக்கிறான். என்னுடைய ஆயம் உனக்கு தெரியும். தெரியும். கடலாயத்தை பார்த்தாலும் என்ன கண்ணாயத்தை பார்த்தவங்க ஒருவன் கிடையாது. கிடையாது கிடையாது. இந்த மக்களாய் எந்த அளவு சிரிக்கிறானோ அந்த அளவு ஆயிடணும். ஐதுகிட்டு போகணும். 7 லட்சம் ஒட்டகத்தில் கொண்டு வந்து என் பொண்ணெல்லாம் கொட்டிக்க 14 லட்சம் முதிய முட்டை கொட்டிக்கிறேன். அது கொட்டி வேணுமானது எடுத்துக்கின்னு சொல்றேன். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளந்துக்கு. சரியானதுன்னா நான் எடுத்து போக மாட்டேன். அட பொண்ணிலே மிகுந்த மஞ்சள் போதும் போதும் ஒரே ஒரு மணி கூட அஷ்டப்பட்டு திரும்ப கூடாது. அவனே சோத்துல விஷத்தை கலந்தவன். அவன் கூட இந்த மக்களை சேர்ந்தவன். நானு எனக்குடா அவனை சொல்லிட்டேன். பங்காளி ஏமாத்திரமே நம்மளை ஏமாத்த முடியாது நிச்சயம். அதானே அந்த பொண்ணு அது பார்ப்போம். 22 கேரட் நகையா? 22 கேரட் தான் கொண்டு வந்துருவாங்க. சின்ன தம்பி என்னடா ஐயா பதில ஓடுது? அட பொண்ணிலே மிகுந்த மஞ்சள் போதும் போதும் பொண்ணிலே மிகுந்த மஞ்சள் போதும் போதும் இதெல்லாம் யாரும் ஏமாத்த வந்தீங்க? என்னப்பா குட்டிக்கிட்டு போச்சு உங்களுக்கு? ஐயோ நீ 4 கூட உனக்கு சந்தேகம் வரும். நீ மட்டும் நீ 22 கேரட் நகன்னா சுத்தமா தான் இருக்கணும். ஊது எல்லாம் பகலமா 60 நாளைக்கு நேரமா மாமா மாமா மாமான்னு ஒண்ணு ஒண்ணுல யாராவது உலகத்துல போட்டு உன்னுடைய பொக்குஷம் இருக்குது இல்ல, நீ கைய வைக்கிறது நினைப்பு போது. ஜெயாதி மகாராஜா ஜெயாதி மகாராஜா ஆனால
அதுல இருந்து அந்த பொக்கிஷத்தை பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் அந்த பொண்ணு பூரா அந்து கொடுத்துருக்குமா? பொக்கிஷத்துல இருக்கிற அறையில இருந்தது பவுன் எல்லாம் அந்து கொடுத்துருக்குது. அது உண்மை. நீயே ஊது, நீயே ஊது. நீ எதை பண்றன்னு நினைக்கிறேன் மாமா அப்படி அண்ணா தகுனி அண்ணா தம்பி மடியில கிளம்புனா செடியில போக பயம் இருக்கக்கூடாது. 22 கேரட் நகர்ந்தோம் சொல்றான் தெரியாதுண்ணா. ஆமா அது உண்மையான நகையா இருந்தோம். நான் சொல்வதை போல் நீ கேட்க வேண்டும். என்ன சொல்ல போறேன்? என்ன சுத்தி காட்ட வேணுமப்பா சுத்தி இது உண்மையான பதவியான பொண்ணா இல்ல பதவா என்பது தூத்தி என கலவு. ஆமா சகுனி மாமா தூத்தி காட்டு ஒன்று சொன்ன உபரகா பூரி இப்ப இந்த பொண்ணுல பதில் ஆமா அப்படியே தோத்துச்சு. ஆனா முன்னாள் நிப்பேன் மடியில கிளம்புனா செடியில போக இருக்கக்கூடாது. நீ தூத்திக்கிற 7 லட்சம் ஒட்டத்துக்கு கொண்டாந்து போடலாம். என்னுடைய போலி அப்படி இல்லை. என் போலி பதில் கிடையாது. சரி உனக்கு சந்தேகம் இல்லை. ஐயா ஐயா ஓடி ஓடி சென்று என்னுடைய சிசுநாக வைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் இருக்கிறான். என்னை காட்டிலே விட்டு போகிறாயே எனக்கு யார் தாய் தந்தை அப்படின்னு கேட்ட போது மகனே நீ இதுக்காக கவலைப்பட வேண்டாம். உன்னை யார் ஒருவர் குண்டலதார் என்று அழைக்கிறாரோ அவர்தான் உனக்கு தாயும் தந்தையும். அவரோடு அன்றி உன் காலத்தை கழித்துக் கொள்வாய் அப்படின்னா பகவானாகிய நாராயணன் ராமனாகத்தானே பிறந்து என்ன ராவண சம்மாரம் முடிப்பதற்காக அதர்வாகி வளர்ச்சி இருக்கும்போது என்ன பாலியை வளர்த்து அந்த செல்வரை கட்டுவதற்காக அப்போதுதான் இலை கிள்ளி அவர் ஓத்தியை போட்டேன் விருத்த ஆளாவரத்தை தாங்கள் போட்டீங்க. ஆமா அப்பதான் அரும் குண்டலதாரியை அழைத்தார். அவர்தான் தாயும் தந்தை என்று அவரையே எனக்கு நீங்கி அவர் காலால் காட்டக்கூடிய வேலையை கையினால் செய்து கொடுத்து வரக்கூடியவர் தாங்கள் ஆஞ்சநேயன் சிவபெருமானுடைய அம்சம். அப்படி இருக்க ஏதோ பகவானாகி நாராயணன் நடத்திருக்கார். பகவானே ஆஞ்சநேயா ஐயன் குன்றாய் படை பிடித்த கோவிந்தா உன்னுடைய பாதத்தில் இந்த அஞ்சனாதேவின் பிள்ளை ஆஞ்சநேயன் கோடான கோடி வணக்கம். அப்ப பாப்பாமல அற்புதமாக வந்த கணமந்தாகி
தொட்டி விஸ்வரூபத்தை எடுத்து உன் நம்பியாக வாயுதேவன் நினைத்து அந்த பொண்ணை தூத்த வேண்டும். கீழ்கடல் மேற்கடலாகும், மேற்கடல் கீழ்கடலாகும், தூரையை தொட்டு தாண்டப்படாது. அப்படி தூத்தி ஒரு கால் புட்டி திட்டம் காட்ட வேண்டும். துரியோதனன் கொண்டு வந்த பொண்ணை ஆகட்டும். கால் பெட்டி கூட கம்மியா தான் தெரியுது. பரவாயில்லை. 7 லட்சம் ஒட்டகத்தில் கொண்டு வந்த பொண்ணை தூத்தினோம். கால் புட்டி தான் இருக்கிறது. ஆமா துரியோதனா அண்ணா மாமா அம்மா பெருந்துருவா காத்திலோ பதும் மிஞ்சி காத்தில ஓடி போக புட்டி திட்டம் கட்டி மாத்திட தாம்பலத்துக்கு வகத்துள்ள முக்கா புட்டி சேர்த்திட இல்லை என்றால் திரும்பி நீ ஏகுவாயே. 7 லட்சம் ஒட்டகத்தில் கொண்டு அந்த பொண்ணை கொட்டி தூத்தினே. இதோ கால் புட்டி தான் இருந்து அந்த மன்னாருக்கு கண்ணுக்கு பரிய கட்டா இன்னைக்கு வாங்காது பிரியமுள்ள தண்டிகளாய் அக்ராபுரம் சென்று ஒன்னு கொண்டு எல்லாம் இருக்குதோ. ஆமா துச்சோதனை விடுத்து ஒண்ணு கூட கூடாது, இன்னைக்கு போக கூடாது. ஆமா சுந்தரியை நம்ம கல்யாணம் கால பிள்ளை பார்க்க இன்னைக்கு கல்யாணம் நம்ம நாட்டுல என்ன இருக்குதோ. அண்ணா கவுனி அண்ணா தம்பி 7 லட்சம் ஒட்டகத்தில் கொண்டு வந்த பொண்ணை தூத்துல பார்த்து ஐவரா அவனை விட்டுறாத. இந்த கோபால புட்டி என்ன எவ்வளவு கொள்ளும்? அம்மா பொண்ணு கொண்டு வந்தான் 7 லட்சம் ஒட்டகத்தில் 14 லட்சம் பொதுகு மூட்டையை கொண்டு வந்து இதெல்லாம் தூத்துல பார்த்த கால் புட்டி தான் காட்டுறான். இந்த பொண்ணு என்ன எவ்வளவு கொள்ளும்? விட்டா ஓடி போறாமா. ஏன்னா திரவிய இந்த சிந்தை துரியனும் மனங்கலங்கி திகத்தினே துரியராஜன் திகந்திடாயும் போது பிரலவமாக வேதாந்த மாயவன் எண்ணம் கொண்டு வளரவே செய்தேனப்பா பாரி மீ முக்கா புட்டி என்ன அரைவாசி கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா இன்னும் என்ன வேணும்? இன்னும் அரைவாசி வேணும். தாலி வார்த்தை கொண்டு வந்து போட சரி நீ தாலி அர்த்தம் தானே? நீ தாலி அர்த்தம் அதான் வரும். அரைவாசி காவத்துல எடுத்து போட்டிருக்கேன். ஏதோ உங்களுக்காக அண்ணன் மகளை கட்டிருக்கலாம். அவனும் வாயா போக கூடாது. இந்த அண்ணனை வந்திருக்கிறான், இவனும் சும்மா போக கூடாது. அதனால இந்த காத்துல போட்டதெல்லாம் பொறுக்கி போட்டு வச்சிருக்கேன். தாலியில் தாலி கூட போடவும் வாங்கி போய் அதனால உன் தம்பி குற்றம் அச்சாபுரம் சென்று இருக்கிறத பூரா சொல்லிட்டு சொல்றான். நீ சொன்னா சரி, நீ கவன் உங்க 100 பேர் இருக்கீங்களா, அவங்க தாலி கூட அர்த்தம் எடுத்துட்டு சொல்றான். வாயில நல்ல வார்த்தை வராது. அவ தாலி அரைக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி அரை முடி கூட எடுத்து தாலி தவிர மற்றதெல்லாம் வந்துடுச்சு. நீங்க தோத்து சொல்லு தம்பி. அச்சாபுரத்துல வந்து பூரா தொலைஞ்சு எடுத்து வந்துட்டான். இப்போ புட்டியில போட்டு பாடுறான். தூத்தியே கோபால புட்டியெல்லாம் நீங்க தூத்துனது போக திரும்பவும் தம்பியாக துர்யோதனை விட்டு சொர்க்கவத்தில் இருக்கக்கூடிய திறமையெல்லாம் கொண்டு வந்து சொன்னா கொண்டாந்து கொண்டிருக்க பாத்தியா? முக்கா புட்டி தான் இருக்கு. ஐயோ 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 இந்த புட்டி எம்பிட்டா பிடிக்கணும்? முக்கா புட்டி தான் இருக்குது. இன்னும் கா புட்டி இல்ல. சரி தலசம் பிள்ளைக்கு இல்லாத காயமும் பந்தல இல்லாத பரியமும் ஒரு பக்கம் ஒத்து வராது. அதனால நான் என்ன சொல்றேன், முக்கா புட்டி வந்துருச்சு, இன்னும் கால் புட்டி இல்ல. பச்சை பந்தல் நான் கொடுத்து சொல்லு. 1000 போய் சொல்லுவாங்க சொல்லு. ஆமா பந்தல்ல கட்டுறேன்னு சொல்லு. நீயே சொல்ல கால் புட்டி நாங்க பச்சை பந்தல்ல கட்டிடுறோம். இது யார் நம்புறது? இது யார் நம்புறது? நாட்டு அரசு பேரரசன்
தான் இல்லையா அஸ்லாபுரி வந்தான் அடங்கா முடியும் தான் ஐயோ பணக்கார முன்னாடி பண பெருமைக்கு தெரிஞ்சு பாரு அண்ணாமாவப்பா யாரும் சொல்ல ஒத்துக்க மாட்டேன் இந்த கூட்டத்துல ஒரே ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆள் சொல்ல முடியாது அவன் உங்க கூட வந்தாரு நம்ம கூட யாரு வந்தா வந்து போறாங்க அம்மா பேர் வந்திருக்காங்க இப்பேற்பட்ட நாட்டரசன் என்ன நம்மள உங்க அண்ணமாவள நம்மள இந்த கூட்டத்துல யாரும் நம்புறேங்கிற எங்க சகுனி அண்ணன் சொன்னா மட்டும் தான் ஏத்துக்கோ நல்ல ஓய் பண்றானே சித்தமா நடுவுக்கு விளக்கு யாரா மாரியா ஒண்ணுதான் நம்புறேன் அவன் பொண்ணை கொடுக்க போறான் இவன் கட்ட போறான் இதை சகுனி சொன்னாதான் அவன் பொண்ணை கொடுப்பான் ஆமாமா நீ கணக்காக குறுக்க வந்து தாலியா இருப்பான் கணக்காக சொல்லுமா அந்த எனக்கு வஸ்திரம் இது என்ன மாட்டு சூத்தா இது கோமி கேக்குற எனக்கு வஸ்திரம் நீ சொல்லி நான் சொல்லுவேன் ஒத்துக்குவோம் நான் செத்துப்பா கூட குயில் நோண்டி குடுத்துட்டு போறான்னு கேட்பான் ஐயோ நாங்க அதுல குடுத்துருவோம் கட்டி விடுறோம் பச்சை மந்தல குத்துறா பச்சை மந்தல் தரா போடா கோமடி கொப்பரில பால தான ஒரு கணக்கு பெரிய கதை சொல்ல கேட்டீங்க புட்டி கொண்டு பொண்ணை வந்து கொடுத்துறேன் போடான்னு லேசா சொல்றேன் அப்படி கையில தட்டி ரீஸ்ட் பண்ணணும் என்ன நம்ப செய்யமாமா ரீஸ்ட் பண்ணு பச்சை பந்தல காப்புட்டி பொண்ணை தருகிறேன் உண்மையா சத்தியா தர சத்தியம் பண்ணும் நீ வாரி கொள்றதுக்கு நான் என்ன சத்தியம் பண்ணி குடும்பம் வந்து தாலியா இருக்க சொல்றேன் ஆமா சரியா உன் முன்னாடி தாலி எடுத்து போடணும் வாங்கிக்கோ அப்படியா ஆமா சரிதான் தாலி கட்டுறது பச்சை பந்தல்ல காப்புட்டி தரலாம் கட்டுனா மட்டும் கிள்ளணும் ரீஸ்ட் பண்ண மாதிரி ஏய் வாணிதரமா பாப்பா நீ கிள்ளு மாமா நீ செத்து குயில போய் நோஞ்சாலும் சரி நீ ஏபி கண்டிப்பா நீ கிள்ளு சரி சரி மறந்துறியா இப்பயே கட்டான் இன்னும் ஒண்ணுமே பண்ணல மறந்தபடியா மறக்க மாட்டேன் ஏன் ஏமாத்துமா பொண்ணு பூய்க்குவோம் வாயிலாக்கி போவோம் ஏமாத்தலாமா 7 லட்சம் ஒட்டகம் பொண்ணு எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு ஏன் ஏமாத்தலாமா என்ன அர்த்தம் அது பாரு நான் போய் வந்து செத்துக்கோ டேய் அண்ணா தகுதி அண்ணா தம்பி என்ன சொன்னா இன்னும் பொண்ணை வாங்கி போட்டுக்கிட்டு ஏமாத்தலாங்கிற மரம் அப்படின்னு மனசார சொல்றேன் ஆமா நான் சொல்லுவேன் அந்த வாயால இப்ப என்னன்னு சொன்னேன் அண்ணா இதுவரை நம்மளுக்கு மாறிமாமா இப்ப சம்பந்தி ஆக போறாரு ஆமா ஏன் மாத்துமா ஓ என் தம்பி சொன்னது கரெக்ட் இதுதான் கரெக்ட் அப்புறம் யாரு கரெக்ட் போட வைக்கிறாங்க நீதான் கரெக்ட் சரி மாமா உட்காந்து மாத்து என் தலைமையில நீதான் ஆமா நீ உட்கார்றா இல்ல மாமா நீதான் உட்காரு நீ பெரிய ஆள் அப்படியா உட்காருப்பா ஆமா இதெல்லாம் நாடு முடியாது கொடையாது நீதான் நாங்களாம் பலி போட கூட தலை கட்டிக்கு போவோம் நாளையில ஆளு ஒரு பூ கிள்ளி உன் தம்பிக்கு போடு உன் கைத்திலையும் போடு போட்டுலாம் மாத்தணும் இன்னைக்கு போட்டு போடுறேன் கல்லாய் போடு உட்காரு ஏமாமா மனசுல ஒண்ணு கவனம் இல்லையா பாரு நீ மாத்தினாலும் ஒரு கஷ்டம் இல்ல எங்க டைம் நீ மாத்து எங்க மாமாவுக்கு தெரியும் எனக்கு பயம் கிடையாது தகுதி அண்ணா எங்க வந்திருக்கோம் பொண்ணு எல்லாம் வந்துக்கிறோம் பரிசம் போட வந்திருக்கோம் பரிசு போறேன் யாருக்கு லட்சுமி திருவாசன மகன் யாரு மகளை பொறுத்து பரிசம் போட வந்திருக்கேன் ஓ மாமல ஏன் மகளா என் சுந்தரிய நான் உனக்கு என்ன வேணும் தம்பி வேணும் நீ அண்ணன் யாரு உட்காந்து பரிச்சயம் பண்ணோம் மனசார வந்து உன் கணக்கு பரிச்சயம் மாத்தணுங்கிறான் நான் மூஞ்சி போடுறேன் ஏன்னா மானம் கட்டவன துரியோதனா ஏமாமா அதான் ஓயில போட்டுட்டு அவன் என் மூஞ்சில வெச்சு துப்புறான் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஏன் தலைமையில நீ வயதுல மூத்தவன் ஒண்ணுமே நானும் தம்பி வச்சு ஆமாமா என் தரப்புல நீ வந்திருக்கிற
தான். நாங்க அண்ணன் தம்பிடா. எப்பா எப்பா நீ கோச்சிக்காத உடுப்பா. நான் பாடி கொஞ்சம் போட்டுட்டேன். நான் மாத்தணுமா? அண்ணா தகுதி அண்ணா தம்பி அந்த கால் புட்டி மறந்துறியா? குடுத்துடலாம். மறக்க கூடாது அதுக்காக தான். சாரி வந்துட்டா நல்ல தலைமை நம்ம தலைமையில உன் தலைமை தான் நடக்கிற கல்யாணம். ஆமா. இருந்தாலும் துரியோதன நான் வந்துட்டேங்கிற. ஆமா. இப்ப ஏன் சார் தார்பாக ஒரு வார்த்தை தம்பி கண்ணா இருக்கிறான். ஏன்னா கண்ணா உன் மவுளுக்கு பரியம் போட்டிய நான் வயசுல பெரியனாச்சு. ஆமா. இந்த அண்ணனை ஒரு வார்த்தை உட்கார வச்சு நீ போடணும் ஒரு வார்த்தை சொல்லியே அப்படின்னு நாளைக்கு என்ன போட சொல்லக்கூடாது. ஏ வாணாண்டா இப்போ உங்க எச்சிய மூஞ்சி ஓய் விட்டு போடும். நீங்க உட்காந்து மாத்திரம் இந்த அங்கிடி திருப்பில உனக்கு தானே எடுக்கும். எனக்கு தான் இருக்கு உனக்கு எடுக்காது. சரி எனக்கு பின்னால தானே பிறந்தேன். எப்படா கத்துக்கிட்ட இதெல்லாம் இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வரணுமா? அண்ணா நீயே உட்கார்றான். சரி நாளைக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். இதை மறக்க மாட்டேன். ஐயோ மாமா மாமா ஓய் என்னன்னு சொல்றது இன்னும் தெரியல. என்ன சொல்லி கொடுக்கணும்? என் வீட்ல ஏழை விட்டு சொல்லி கொடு. உட்காந்து பையன் மாத்திரம் என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்லி வயிற்றுல பெரியாலே தெரியாதவர்களாம் வயிற்றுல பெரியாலே சொல்லி கொடுன்னு சொல்லு. அதை சொல்லு என்னன்னு சொல்லலாம். அட சொன்ன மாதிரி சொல்லி கூட போறேன். சரி மாமா பொண்ணு என்னது? பொண்ணு ஒண்ணு. அண்ணா தம்பி நான் என்ன சொல்றது? அவங்க வீட்டுல ஏழை போய் எட்டாம் சொல்லுவாங்க. 7 லட்சம் ஒட்டகத்தில் கொண்டு வந்த பொண்ணை வேண்டியது பொண்ணு. ஐயோ 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 தம்பி சொல்ற வார்த்தை பொண்ணு என்னதுன்னா அப்ப எனக்கு மரிமாவை இல்லையாட்டங்குது. மாத்திரத்தையும் மாறி கொட்டிக்கிட்டு ஒன்னு சும்மா அனுப்ப போறான். அது என்னன்னு கேள இல்லைன்னா மாத்தே தேவையில்லை. என் பொண்ணை எடுத்துக்க இவன் கிட்ட பொண்ணுக்காக நீ வந்தது விட அவன் சுனி நீ ஊமா வயசுதான் ஆச்சே தவிர மண்டையில மூளை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன அப்ப என்ன பொண்ணு என்னது? 7 லட்சம் ஒட்டகத்தில் கொண்டு வந்த பொண்ணு எல்லாம் இங்க இருக்குது. ஏமாவ சுந்தரிங்களா இருக்குது. இதுதான் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இழுச்சி காட்டுறான். எப்படி மாமா கரெக்டான வார்த்தையா தம்பி சொன்னான். சார் இப்ப என்ன சொல்லி மாத்தலாம்? பொண்ணுங்கிறா இருக்குது பொண்ணுங்கிறாங்க. இப்ப சார் என்ன சொல்லலாம்? உட்காந்துட்டு கேளு. இப்ப என்னன்னு மாத்த போறியா? என்னன்னு சொல்லுமா? என் வீட்டுல தலை விஷயம் சொல்லு. பொண்ணு என்னது? பொண்ணு ஒண்ணு. அண்ணா தகுதி அண்ணா என்ன யாரா கூப்பிட்டு நீ கொண்டு வந்த பொண்ணு என்ன என்னது? பொண்ணு பொண்ணு அவனுக்குன்னா என்ன காட்டுல பாண்டவர்கள் அவனுக்கு பொண்ணு. ஐயோ பொண்ணு எண்ணில ஐயோ 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 அது அடிக்காது கோல் பண்ணி விட்டோம். இவ்வளவு பொண்ணாது இறங்கி 7 லட்சம் ஒட்டகத்துக்கு ஒன்று இறங்கிற பொண்ணு அவனுக்குன்னா என்ன தம்பி பொண்ணு பொண்ணு அவனுக்குன்னா காட்டுல கிடக்கிற பக்கம் போயிருக்கா. அண்ணா இங்க சபையில் இருக்கவங்களை கேளுனா வருஷம் போடும்போது மாப்பிள்ளை அழைத்து வருவார்கள் பொண்ணோடு உட்கார வச்சு நடுங்க வைப்பாங்க. ஆமா அதே தெரியாது நீங்க எங்கடா வந்தீங்க? உண்மையா போய் கேள்றேன். உங்களை கூட வச்சா உங்களை நம்பி பொண்ணுக்காக வந்த பாரு மூஞ்சிலே எடுத்து மூஞ்சிட்டு இப்ப கல்யாணம் எனக்கு தெரியாது மவுனுக்கு எப்படி பண்ணணும். இப்ப அவன் அழிச்சு தானே வந்திருக்கணும். அதான் மாப்பிள்ளை அங்க விட்டு நீங்க மயிர் அங்க இருக்கிறான். சரி சரி வா அண்ணன் போதும் நல்ல நாய் போகுது. ஆமா மாமா பொண்ணு என்னது? இப்ப இதான் சொல்லலாம் மாமா. ஐயோ உன் துணி நான் ஊமன்னு சொல்றேன். மறந்து போகுது ஒரு தண்ணி பண்ற வேலை. இப்ப நான் சொன்ன வேலை செய்தா மறக்காது. மறந்துட்டியா? பாரு இந்த காப்புட்டியை மறந்துடுவாங்க. மாமா பொண்ணு என்னது? லட்சுமி அண்ணா ஏறுபடி தண்ணி தண்ணி உட்காரு
கொண்டு வாங்க சாப்பிட முடியாது என்ன பண்றது அதுல பட்டம் போட்டுட்டோம் பந்தி வைக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் நீங்க வந்தா நாடு சரியில்லை இந்த நாள்ல பந்தி வைக்க சாப்பிடக்கூடாது விசாயக்கிழமை விருந்துன்னா ஒரு வருஷம் வியாழக்கிழமை விருந்து விடக்கூடாது விருந்து ஒண்ணுனா ஒரு வருஷம் விடும் அந்த மக்களை போய் அப்படிதான் பண்ணும் நீ என்ன பச்சை தண்ணி பல்லுல ஊத்த பணமா பசிக்குது அதனால விசாயக்கிழமை இன்னைக்கு விருந்து ஒண்ணு கூடாது தகுதியான வார்த்தை அதான் சரி அது அட பாதி ஏய் பாத்து வாரி கொட்டிக்கிட்டு பச்சை கொடுக்க முடியாது இந்தியா தெரியாது கொண்டு போய் நீ என்ன சொன்ன துரிவாதம் கட்சியில வந்திருக்கிறேன் அவங்க பக்கத்துல உங்க கட்சியில உங்க நான் பாரு உங்களை பரிசு மாட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன் அந்தான போ அந்தான போடா அந்தான போடா என்ன வேணுமா விசாயக்கிழமை விருந்து உண்ண கூடாது பச்சை தண்ணி பல்லுல ஊத்தா ஒரு வத்துரும் எனக்கு மட்டும் ஒரு வரைக்கும் ஊத்தாது பின்னாடி வரியா எதுக்கு என் தொட்டில காத்திக்கிறான் அது நாரி போன தொட்டி நாளை வெள்ளிக்கிழமை நாளை சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை வந்து முகூர்த்தம் வைத்திருக்கிறேன் அந்த காப்புட்டி பொண்ணு எடுத்துக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டு இந்த துவரைக்கு வந்து துவரைகள் தான் அது ஒண்ணும் முடியாது பணம் என்ன எங்க அந்தஸ்து என்ன என் சொத்து என்ன போய் இங்கே வந்து கல்யாணம் வைக்கிறது அது நாரி போன கூஞ்சி மூலமா நம்ம எப்ப நாட்டார அனுபவம் பொண்ணுக்கு நீ நம்ம போனா பூரா தான் வாரியில் இங்க கொண்டு அங்க என்ன மயிராது நான் என்ன சொல்றேன் தண்ணி போற வழியிலேயே மடை மாத்திட்டு போகணுமா ஆமா அங்க நம்ம அதெல்லாம் அங்க இந்த கல்யாண செலவு நம்ம வச்சு ஊத்துக்கூடாது மக்களை இங்கே வச்சுக்கோ இங்கே வச்சு அவனுக்கு இந்த செலவு ஏ சித்தப்பா உன் மூளை என்ன மூளையோ ஐயோ மூளை என்ன மூளையோ அது கொடுக்க மூளை கல்யாணம் இங்க வச்சுக்கோ நாளை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அந்த காப்புட்டி பொண்ணை மறக்காத மாப்பிள்ளை அழிச்சுக்கிட்டு பொண்ணு எடுத்து ஏய் நான் மறக்க மாட்டேன் ஆனா ஒண்ணு இந்த துவரைக்கும் டெல்லி ஆகியத்துக்கும் ஒரே பந்த போடுவேன் என்ன பந்த அதான் திருப்பால பந்தம் ஆனா ஒண்ணு 106 கால் நடுவேன் மரகுல ஆளுக்கு ஒரு கவுரு எடுத்து வந்துருங்க ஓ இந்த 100 பேரை சுருமாட்டிட்டு அப்படி இல்ல பழைய காலத்துல வந்து நம்ம வந்து கல்யாணம் வைக்கிறோம் காத்தடிக்கும் அந்த பந்தம் சாயக்கூடாது அப்படியே எங்க வீட்டுக்காரங்க அப்படியே கவுத்து போட்டு அப்படியே தான் காட்ட போறோம் கட்டி போவானி பரவாயில்ல மறக்க மாட்டியா மறக்க மாட்டோமா நாளை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் மாப்பிள்ளை எடுத்துக்கொண்டு கால்பட்டி பொண்ணோட வந்துருங்க போ தண்ணி முடிக்கணும்